பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2023வது ஆண்டு ஆண்டவர் சகோதரர் வழியாக எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தார். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு வரும், ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி 2024ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்திற்கு பிறகு எனக்கு வழமைக்கு மாதம் வார மென்சஸ் டைம்ல சரியான வலி நோவு அதெல்லாம் இருந்தது. அதோட கூடுதலான ப்ளீடிங்கும் இருந்துச்சு. அப்போ சகோதரர்கிட்ட நான் ஒவ்வொரு மாதமும் சொல்லி அவர் எனக்காக ஜெபிப்பேன். அந்த வலி இன்னும் கூடுதலாகவே இருந்து கொண்டு இருந்தது. அப்போ என் கணவரும் இங்கே இல்லை, அவர் வெளிநாட்டில் இருந்தவர். அப்போ நான் டாக்டர்ஸ்கிட்ட போய் காட்டேன். இவர் இந்த டிசம்பர் மாதம் இங்கே வந்ததும் நாங்கள் 24ஆம் தேதி டிசம்பர் 24 டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்த டைமில் டாக்டர் சொன்னார், கர்ப்பப்பையில் உங்களுக்கு ஒரு கட்டி வந்திருக்குது, நீங்கள் கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கட்டி தான் காரணம், இந்த கட்டியை ரிமூவ் பண்ணினா தான் நீங்கள் கன்சீவ் ஆக இயலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஐவிஎஃப் அப்படி அந்த சிகிச்சை முறைகளில் தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி. அப்போ நாங்கள் அடுத்த நாள் பிரதர்கிட்ட இப்படி கதைச்சோம், இப்படி டாக்டர் சொல்லியிருக்கிறார் பிரதர்ன்னு சொல்லி. அப்போ பிரதர் சொன்னார், நாங்கள் ஜெபிப்போம், ஜெபத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி. 2024 டிசம்பர் கிறிஸ்மஸ் ஆராதனை வேளையில் ப்ரேயர் முடிஞ்சதும் பிளெஸிங் டைமில் பிரதர்களுக்கு ஜெபிச்சார். எனக்கு கை வச்சு ஜெபிச்சுட்டு பிரதர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறேன், இந்த டேட்டையும் இந்த டைமையும் குறித்து வச்சு கொள்ளுங்க, அடுத்த மாதம் ஜனவரி மாதம் இந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை மாற பண்ணுவார் என்று சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசத்தோட ஏற்று நான் ஜெபிச்சேன். பிரதர் என்ன சொன்னார், நீங்க திரும்பவும் ஸ்கேனுக்கு போங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டோட நம்ம சாட்சியம் சொல்லுவோம் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி திரும்ப 10ஆம் தேதி நாங்கள் ஸ்கேனுக்கு போயிருந்தோம். அப்போ ஸ்கேன் பண்ணின டைம்ல ஸ்கேன் ரிப்போர்ட்ல கர்ப்பப்பைக்கு உள்ள இருந்த கட்டி அப்போ ஸ்கேன் பண்ண டைம்ல கர்ப்பப்பைக்கு வெளியே இருந்துச்சு. அதுவும் அளவில் சின்னதா கர்ப்பப்பைக்கு வெளியில் அந்த கட்டி இருந்ததுன்னு சொல்லி, இதால பிரச்சனை இல்லை, நீங்க கர்ப்பம் அடைகிறதுக்கு இந்த கட்டி காரணம் இல்லைன்னு சொல்லி அதே டாக்டர்களுக்கு சொல்லி இருந்தாங்க. அப்ப அதுக்கு பிறகும் எனக்கு அந்த சின்னனா இருக்கிற கட்டியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருந்தது. அந்த சின்னனும் இல்லாம போகணும், ஏன்னு சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை விட்டு கைவிடாத தேவன். ஆமென். அப்ப அந்த சின்னதா இருக்கிறது மாற வேணும்னு சொல்லி நான் திரும்பவும் பிரதர் சொன்னேன். அப்ப திரும்பவும் பிரதர் சொன்னேன், நாம ஜெபிப்போம், ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார், நம்ம ஜெபத்தில் ஒப்பு கொடுப்போம், நீங்க திரும்பவும் ஒரு ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டைம்ல ஒரு இரவு ஆராதனை, இந்த ஜனவரி நடந்த நைட் பிரேயர்ல ஆண்டவர் அந்த கடைசி பிரேயர் டைம்ல சகோதரர் வழியா ஒரு தீர்க்க தரிசனம் பேசினேன். இந்த சபைக்குள்ள 4 பேர் கர்ப்பப்பை கட்டியோட இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறீங்க, அந்த 4 பேருடைய கர்ப்பப்பை கட்டியையும் ஆண்டவர் மறைய பண்றாருன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். அந்த டைம்ல அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் எனக்குள்ளேயே அது எனக்கானது என்று சொல்லி எடுத்துக்கொண்டேன். ஆமேன் என்று சொல்லி என்னை கட்டி மறையுது என்று சொல்லி எடுத்துக்கொண்டேன். அப்ப பிரதர் சொன்னார், நீங்க இப்படியே விடாம நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, அந்த கட்டி மறைஞ்சிருக்கும், ஸ்கேன் ரிப்போர்ட் எடுங்கன்னு சொல்லி இந்த பிரேயர் டைம்ல பிரதர் சொன்னேன். அதே மாதிரி 22ஆம் தேதி நாங்க மறுபடியும் ஸ்கேனுக்கு டாக்டர்கிட்ட போய் பார்த்த டைம்ல அல்ட்ராசவுண்ட் எடுத்தாங்க, எங்களுக்கு ஸ்கேன் எடுத்தாங்க. அந்த டைம்ல அந்த சின்னதா இருந்த கட்டியையும் ஆண்டவர் மறைய பண்ணி அற்புதம்